நிலைவாசலை நாம் எப்போதும் நல்ல தண்ணீர் கொண்டு சுத்தமாக துடைத்து அதில் மஞ்சளை குழைத்து நன்றாக பூசிவிட வேண்டும். அவ்வாறு பூசும்போது கீழிருந்து மேலாக தான் பூச வேண்டும். இப்படி பூசிய பிறகு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். இந்த மஞ்சள் வைப்பதும் குங்குமம் வைப்பதும் அவரவர் என்று தனித்தனி வழிமுறைகள் வைத்திருப்பார்கள். அந்த முறைப்படி வைத்து கொள்ளலாம். ஆனால் இப்படி வைக்கும் குங்கும பொட்டு ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். தினந்தோறும் நிலைவாசலுக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவை காட்ட வேண்டும். நாம் வீட்டில் எப்போது கற்பூர தீபம் ஏற்றினாலும் அந்த தீப ஆராதனையை நிலைவாசலுக்கும் கட்டாயமாக காட்ட வேண்டும். அதேபோல் பூஜை செய்யும்போது மலர்களை நிலைவாசலுக்கு மேல் கொஞ்சமும் அதேபோல் நிலைவாசலுக்கு கீழ் கொஞ்சமும் தூவ வேண்டும். இதை வீட்டுக்குள் இருந்து வெளியே தூவக்கூடாது. வீட்டிற்கு வெளியில் வந்து பூவை வைத்து வணங்கி அதன் பிறகுதான் நாம் உள்ளே செல்ல வேண்டும். வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவது மிகவும் சிறப்பு. மாவிலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது மாற்றிவிடுங்கள். இந்த மஞ்சள் குங்குமத்தை வாரம் ஒரு முறை